இந்த வருஷம் 2025 இந்த திருமலை படத்தில் சொல்ல நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்கிறாங்க இல்லையோ அஜித் கண்டிப்பாக சொல்லித்தான் 2025 ஓப்பனிங்லேயே எல்லாமே சிக்ஸர் தான் அடிச்சிட்டு இருக்காரு மனுஷன். ஒரு பக்கம் கார் ரேஸில் தேர்டு ப்ரைஸு, இன்னொரு பக்கம் குட் பேட் அக்லி படம் செம்ம பீக்கில் போயிருக்கு. படமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி ஒன்று. ஒரு பக்கம் பாட்டு, இப்போ இவருக்கு அவார்டு, ஒரு பக்கம் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பேசணுன்னே அது ஒரு ட்ரெண்டு. ஆக்சுவலாக அஜித் இஸ் அ மேன் ஆஃப் ஹியூமானிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அவர் நிறைய இடங்களில் அவருடைய முயற்சி, அவருடைய பங்களிப்புக்கு இது கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இது தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயம், மகுடம் சூட்டக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கரை வாங்கிட்டு உள்ளே உட்காந்து பாராட்டு விழா பண்ணாலோ அது மாதிரி அஜித் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு இது சரியாக தவறான்னு தெரியல. அஜித் சார் இப்போது எந்த படத்துலையும் அவர் டைட்டில் கார்டில் தலை அஜித், அல்டிமேட் ஸ்டார் அஜித் இந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் அட்லீஸ்ட் இட்ஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட், டீமோ லைக்காவோ ஏதோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பத்மபூஷன் அந்த மாதிரி ஒரு டைட்டில் அடைமொழி போட்டாங்கன்னா அது இன்னும் பெருமை சேர்க்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது போடுவாங்களாங்கிறது அஜித் சார் டிசிஷன் தான். பட் போட்டால் நல்லாயிருக்கும், ரசிகர்களும் கொண்டாடுவாங்க. அது அவர்களோட ஒரு அங்கீகாரம் தானே, நம்ம ரசிகர்கள் வைக்கிறது இல்லையா, அரசாங்கம் கொடுத்துருக்க ஒரு அங்கீகாரம் தானே, வைக்கலாம் அப்படின்னு தோணுது. ஓகே சார். இப்போ பத்மபூஷன் அஜித் அதையும் தாண்டி அஜித் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட விஜயகாந்த் மாதிரியே நிறைய டேரக்டர்ஸ்க்கு உருவாக்கி விட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் உருவாக்கி விட்ட டேரக்டர்ஸு இல்லை சார், அது அஜித் சார் ஆரம்பத்துலேருந்தே புதுமுக இயக்குநர்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருந்தார். யங் டேலண்டட் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் டேரக்டர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லிஃப்ட் அப் பண்ணி விட்டார், மறுக்கவே முடியாது. ஏன்னா அவரும் வளரணும், அதே சமயம் அந்த யங் டேலண்ட்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ரெஷ் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணார். இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காமெடி நடிகர் ரமேஷ் கண்ணா இருக்கார் இல்லையா, அவர் அவருக்கு அஜித் சார் படம் பண்ணியிருக்காரு. நம்ம இன்னொரு காமெடி நடிகர் சிங்கமொழி சாருக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஆளுமைகள். முரளி அப்பாஸ்ன்னு ஒருத்தவர், இந்த கமல்ஹாசன் டீமில் ஒருத்தர் இருப்பார், செய்தி தொடர்பாளராக முரளி அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர். சமீபத்தில் கூட ஏதோ 2 படத்தில் கூட நடித்தார். அவருடைய இதில் ராசி அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் இந்த தேவயானியோடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, ராஜகுமார், அவருக்கு அந்த நீ வருவாயனால அதில் செகண்ட் ஹீரோவாக ஒரு ரோல் ஒன்று பண்ணி கொடுத்துருந்துருப்பார். ஸோ நிறைய இடங்களில் புதுசாக இயக்குநர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. என்ன சொல்ல போனால் விஜய் இருக்கார் இல்லையா, விஜயா ஏஎல் விஜய், அவருக்கு கிரீடம் படம், ஏஎல் விஜய்க்கு கிரீட், அதுக்கு முன்னாடி பொய் சொல்ல போகிறோம்னு ஒரு படம், அது பெருசாக எங்கேயுமே ரீச் ஆன மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் இந்த படம் தான் கிரீடம் படத்துக்கு அவர் தான் வாய்ப்பு கொடுத்தார். விஇசட் துறைக்கு முகவரி, இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் மாதிரி நிறைய, இப்போ டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரம் மாஸ்டர் ஒரு படம் ஏகன்னு ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்காரு, ராஜசுந்தரம்னு டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மட்டும். அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அங்கன்னு போயிருக்காரு. எஸ்ஏ சூர்யாவை விட்டுட்டோம், எஸ்ஏ சூர்யாவுக்கு முதல் படமும் அவர் தான். ஸோ லிஸ்ட்டு அது இன்னும் பெருசாக போய்கிட்டே இருக்கும். இப்போ எஸ்ஏ சூர்யா படம் கிட்டத்தட்ட நிக்கான்ஸில் மட்டுமே நிறைய புது இயக்குநர்கள், அதுக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள். சரவணன் சுப்பையாவை எடுத்துக்கோங்க, சரவணன் சுப்பையாவுக்கு சிட்டிசன் படம், எல்லாமே புதுமுக இயக்குநர்கள் தான். அஜித் மாதிரி புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நடிகர்கள் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு ரொம்பவே குறைவு. அஜித் சார் அவ்வளோ கொடுத்துருக்காரு. விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் அளவுக்கு அதிகமாக புதுமுக இயக்குநருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அஜித் மட்டுமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் மாதிரி அதிக தோல்வி அடைஞ்ச ஒரு நடிகர், அது அஜித்தே ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, யாரும் அதிக தோல்வி படங்களை கொடுத்த ஒரு நடிகர் அஜித்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான படங்கள், அந்த வரிசைகள், அதை தாண்டி அஜித் சாதிச்சது என்ன அப்படின்றது பார்க்குறீங்க சார்? அது இந்த என்னென்னா உள்ளுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளேயே ஒரு போராட்ட குணம் ஒன்று வேணும். அந்த போராட்ட குணம் அஜித் சாருக்கு ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருக்குது. இப்போது அமராவதி படம் ஓரளவுக்கு பாடல்களெல்லாம் பேசப்பட்டுச்சு, அவரேஜாக இருந்துச்சு. தெலுங்கில் பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த 2 படங்கள் பண்ணி முடித்த உடனே பவித்ரான்னு ஒரு படம், அதில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, அதில் ஒரு கார் ரேஸில் போய் அதில் படத்துலேயே ஆக்சிடென்ட் ஆகி படுத்துகிற மாதிரி இருக்கும். 1.5 வருஷம் பெட் ரிட்டன், ஆக்சிடென்ட் ஆகி பேக் போன் ஃப்ராக்சரு, 1.5 வருஷம் பெட் ரிட்டன். இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. 1.5 வருஷம்
அப்கமிங்கில் பீக்கில் வர டைமில் டப்புன்னு அடி, பெட் ரிட்டனும் ஒன்றுமே இல்லை. இப்போ திருப்பி கம்மிங் அப் கொடுக்கும்போது வேறு வழியே இல்லாமல் ஹீரோ சான்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு தேடுறதை விட கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய படங்களில் செகண்ட் ஹீரோவை நடித்தார். ஏகப்பட்ட படங்களில் செகண்ட் ஹீரோ. ஆமாம், நீ வருவாயான செகண்ட் ஹீரோ, கல்லூரி வாசலில் பிரசாந்த் ஃபஸ்ட் ஹீரோ, ஒரு செகண்ட் ஹீரோ, ராஜாவின் பார்வையில வந்து விஜய் மெயின் ஹீரோ, அஜித் செகண்ட் ஹீரோ. அதே மாதிரி வந்து நவரச நாயகன் கார்த்திகோடைய நிறைய படங்கள் வந்து முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், ஆனந்த பூங்காற்று, இது எல்லாத்துலேயுமே வந்து இவர் வந்து செகண்ட் ஹீரோவாக தான் நடிச்சிருப்பார். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்துட்டு வளர்ந்தவர். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் ஷாருக் கான் படத்தில் வந்து சாம்ராட் அசோகன் ஒரு ஹிந்தி படம், அதுலேயும் வந்து செகண்ட் ஹீரோவாக தான் நடிச்சிருப்பார். இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த நீ வருவாயன். அப்புறம் இன்னும் சொல்ல போனால் இவரோட படம் பகைவன் சொல்லிட்டு சத்யராஜ் சார் பண்ணியிருப்பார், அதில் வந்து அஜித் சார் செகண்ட் ஹீரோ ஒன்று பண்ணியிருப்பார். நிறைய படங்கள் செகண்ட் ஹீரோவாகவே அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார். இப்போது உல்லாசம் படத்தில் எடுத்துக்கோங்களேன், உல்லாசம் படத்துலலாம் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மூவி எல்லாமே போகிறது, த்ரூ அவுட் த மூவி போகிறது எல்லாமே வந்து விக்ரமுக்கு போகும், அஜித் சார் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து கண்டு கொண்டேன் மாதிரியான படங்கள்லாம் வந்து 3 கேரக்டர் அப்படின்னாலுமே கூட அதில் ரியலாக சொல்லணும் அப்பாஸ்க்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் கூட மற்ற யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்பாஸ்க்கும் ஐஸ்வர்யா ராய்க்கு கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் கூட. ஸோ வெறும் கதை மாந்திராவை மட்டுமே அவர் வந்து தன்னை பரிணமிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அவருக்கு எது கொடுக்குதுன்னா ஆசை அப்படிங்கிற ஒரு படம். காதல் கோட்டை ஹிட்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. காதல் கோட்டைக்கு அப்புறம் அஜித் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. பட்டு ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற ஒரு படங்கள் எல்லாமே உள்ள வர ஆரம்பிக்குது. ஸோ படங்கள் வந்து வரிசையாக தோல்வி அடைஞ்சாலும் இல்லை செகண்ட் ஹீரோ சப்ஜெக்ட்டுங்கிறதுனால அவர் பெருசாக முகம் தெரியாமல் போகிறதுனால, புதுமுக இயக்குநர்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்கறதுனால அஜித்துடைய படங்கள் பல படங்கள் அதனாலேயே தோல்வி அடைஞ்சிருக்கு. ஒரு சில படங்கள் வெற்றி படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ அவருடைய வெற்றிகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு வெற்றி வந்து இமாலய வெற்றியாக மாற ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் தான் அவரை வந்து அப்படி டியூனப் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்கு. அவர் வந்து பயங்கரமாக கோவப்படுவார், எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுற ஒரு மனிதர். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமான ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற ஒரு மனிதர். இன்னும் சொல்லப்போனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருப்பார். அவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவர். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நூக்கல் கார்னர் பயங்கர டிசிப்ளின்டாக இருக்கிற ஒருத்தவர். ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா இவருடைய இந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த கார் ரேஸில் ஜெயிக்கணுங்கிற இந்த ஆசை வந்து அவர் வந்து இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த கார் ரேஸில் ஜெயிக்கிறது தான். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு பயணம் இருக்கு இல்லையா, 25-30 ஆண்டுகளுக்கு நினைக்கிறேன், அந்த பயணம் இருக்கு இல்லையா, அவர் நினச்ச ஒரு வெற்றியே வந்து அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் வந்து நான் இன்றைக்கி செத்த நாளைக்கு பாருன்னு இன்றைக்கி நான் நினைக்கிறேன் நாளைக்கே எனக்கு கிடைக்கணும்னு யோசிக்கிறதுக்கும் இந்த கம்பேஷனேட்டாக ஒரு மிகப்பெரிய பர்சீவரன்ஸ்னு சொல்லுவாங்க, பொறுமை காத்துறது, இந்த கோழி அடகாட்டுற மாதிரி பொறுமை காத்து நம்ம நினச்சது சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு முடிவாக எடுத்து அவர் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் இல்லையா, இதுதான் அவருக்கு பை ப்ராடக்டாக இன்றைக்கி வந்து இந்த பத்மபூஷன் அவார்டு ஒன்று சேர்த்து கொடுக்குறது, மக்கள் மனசில் நிற்கிறது, எல்லாருக்கிட்டையும் தெரியும். அவர் அந்த பொறுமை காக்குறாரு. இவ்வளோ கோபம் இருந்தாலும் ஒரு இரிட்டேஷன் இருந்தாலும் பணப்பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு என்ன வேணுங்கிறதுல அவர் மோட்டிவேட்டடாக போயிட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒன்று தேடி போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு நமக்கு வந்து சொஃபஸ்டிகேட்டடாக எல்லாமே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, எனக்கு 1,00,000 ரூபா வந்துருச்சு, நான் 10,000 ரூபா தான் என்னுடைய தேவையோ, நான் 10,000 ரூபாயை வந்து இன்றைக்கி என்னுடைய தேவை முடிச்சுட்டேன் அப்படின்னா 90,000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 10,000 ரூபாயை வச்சு இன்றைக்கி எனக்கு கடன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை அடைக்கிறத பற்றி வச்சுக்கணும், 90,000 ரூபாயை வச்சு வாழ்கிறத பற்றி தான் யோசிக்கணும். அப்போது இவர் என்னென்னா அந்த 90,000 ரூபா வருதா, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், இந்த 10,000 ரூபாயை நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு இதை கடன் அடைக்கிறது எப்படிங்கிறத பற்றி யோசிக்கும். ஸோ தட் அதை அடைக்கிறதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்போது இந்த 90,000 வாங்குறதும் வந்து நமக்கு வந்து ஒரு போராட்டத்தை அழிக்காமல் இருக்காது. ஸோ அந்த எது நமக்கு தேடி இப்போ வேணுமோ அதை தேடி போகிறதுல இருக்கிற அந்த பயணம் இருக்கு இல்லையா, அது அஜித்தோடைய லைஃபே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனலான ஒரு லைஃப். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினால தான் இன்றைக்கி வந்து அவர் தனியாக தெரியுறாரு. இப்போ இதையும் தாண்டி அஜித் அவர்கள் சினிமாவில் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், தொழிற்படங்கள், அதை தாண்டி அவர் வந்தது பிரச்சனைகள் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க, அதை எப்படி கடந்து வந்தார் சாதுரியமாக? சார் அவர் பிரச்சனைகள்ங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப டாக்கட்டிவ்,
ஒரு சாக்லேட் ஹீரோவாக நிறைய படங்களில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு யாருமே ஆக்ஷன் ஹீரோவாக சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் டைரெக்டாகவே பேசினார். எனக்கு யாருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் வந்து பேசினாங்க. அதுக்காகத்தான் உல்லாசம் படத்தில் வந்து சும்மா வந்து ரவுடியோட சேர்ந்து ஒருத்தராக வந்து ட்ரை பண்ணார். பெருசாக நிற்கலை படம், அது பெருசாக போகலை. அதுக்கப்புறம் வந்து ராசி அப்படிங்கிற ஒரு படத்தில் கோபக்கார ஒருத்தராக ஒரு மனிதராக காமிச்சிருப்பாங்க, அந்த படமும் பெருசாக நிற்கலை. சரி, அஜித்துக்கு வந்து வெறும் லவ் தான்ப்பா செட் ஆகும், இதெல்லாம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் இருந்தாங்க. அப்புறம் வாலி படத்தில் தான் இந்த ஐஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறாரு. அதில் வந்து என்னென்னா உங்களை சாக்லேட் பாயாகவும் காட்டியாகணும், அதே சமயம் வில்லனாகவும் காட்டணுன்றதுக்காக ஒரு டோனை எஸ்ஏ சூர்யா வந்து ஒன்று டெவலப் பண்ணுறாரு. அது தப்ப வாலிங்கிறது அந்த வாலி டைட்டிலே தெரியும். அனுமார் வாலி அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிரச்சனை என்னன்றது. ஸோ அந்த லைன் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இருந்து தான் அவர் வந்து ஒன்று ஒன்றா பிடிக்கிறாரு. பிடிச்சதுக்கப்புறம் வந்து சரண் தான் அவர் டோட்டலாகவே வந்து உல்ட்டா பண்ணி உடைக்கிறாரு. அமர்கலம் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு வில்லன் அப்படிங்கிற அந்த ரோல், நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரேக்லாம் உடையுது. ரவுடி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போது தீனா படம் உள்ள வருது. தீனா படத்தில் வந்து ஒரு தீனா படத்துலையுமே வந்து அவர் ரவுடி அப்படின்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு சுரேஷ் கோபி ஒரே சீனில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருப்பார். அமர்கலம்ங்கிறது டோட்டலாக வந்து உடைச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இது வரைக்குமே அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அதையும் தாண்டி இப்போ ஆஞ்சநேயா படம் வர்றப்போ அவர் வந்து அஜித் வந்து இதுக்கப்புறம் யார் சூப்பர் ஸ்டார்னு தெரியும் அப்படின்னு அறிவிச்சது தொடர்ந்து அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞரோட 100ஆண்டு விழாவில் அவர் பேசினது, அது பிரச்சனையானது. அதெல்லாம் அவர் எப்படி எதிர்கொண்டு அதுலேருந்து வெளியில் வந்தார். அஜித்லேருந்து நம்ம கற்றுக்கிட வேண்டிய விஷயம்னா அவர் பிரச்சனைகளை எப்படி கையாண்டாருன்னு சொல்லுங்கள். இந்த பிரச்சனை இல்லை, அஜித்தோட பிரச்சனையை கையாண்டது என்னென்னா, அது ஆஞ்சநேய படத்தப்போ வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் தெரியும் போது நிறைய ட்ரோல் மெட்டீரியல் ஆனார். அதே மாதிரி கலைஞர்கிட்ட பேசும்போது ஃபோர்ஸாக ஒன்று பேசினார். அஜித்துக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறது என்னென்னா, சரியோ தப்போ சொல்லிடுங்க. அதுக்கு உண்டான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், அதை ஏற்றுக்க பழகுங்க. ஆனால் இது சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா அப்படின்னு யோசித்து எதையுமே செய்யாமல் இருக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிற வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நான் கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு சரியாக வராத ஒரு விஷயம், சரியாக தெரியாத ஒரு விஷயத்த நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது தப்பாக கம்யூனிகேட் பண்ணிடணும். அது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லையா தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது, அது தப்பு. ஸோ எவ்வளோக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது பேசணும். இப்போ ஆஞ்சநேய படத்தப்போ அந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ தான் அஜித் சாலினி மேரேஜு, டோட்டலாகவே வந்து நிறைய படங்கள் வெளியவே வராமல் போச்சு. பல பிரச்சனைகள் அப்போ வந்துச்சு. அஜித் ஃபீல்ட் அவுட்டே ஆகிட்டாருன்னுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பீரியட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச அகைன் பில்லா படம்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில வரைக்கும் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் இன்டர்வியூ கொடுக்குறதே அவாய்ட் பண்ணிட்டார், ஸ்டாப் பண்ணிட்டார். டோட்டலாக ப்ரெஸ் மீட்டு, இன்டர்வியூஸு எல்லாத்தையும் டோட்டலாகவே கட் பண்ணிட்டார். எந்த இன்டர்வியூஸும் நான் கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நம்ம பேசுகிறதுனால தானே பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கட் பண்ணுறாரு. ஒய்ஃப் அதே மாதிரி தான், தேவையில்லாமல் வாயை கொடுக்காதீங்க, பேசாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10 வருஷம் அஜித்தோடைய டாக்கே கிடையாது. ஸோ என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன் தான். நம்ம நிறைய பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறது எல்லாமே சரின்னு ஏற்றுக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருப்போம். அது என்ன தப்புங்கிறது ரியலைஸ் பண்ணோன்னா நம்மளை பற்றி யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும். அதை அஜித் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த டைமும் நமக்கும் தேவைப்படும். அதுவும் ஒரு பெரிய படிப்பினை தான். ஏன்னா நாம் யாருங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் நம்ம அலர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளை பற்றி யோசித்து நமக்கு எது சரி எது தவறு, நமக்கு எது வரும் எது வராதுங்கிற ஒரு அனுமானத்துக்குள்ளே வர முடியும். அப்போது நீங்கள் அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் பக்குவமாக எதிர்கொள்ள முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் அதுக்கடுத்து பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து ஒரு ரசிகர்களை ஹேண்டில் பண்ணுற விதமும் சரி, எல்லாமே சரி. இப்போ பாருங்களேன், இதே அஜித் முன்னாடியே வந்து பேசும்போது ட்ரோல் மெட்டீரியல் ஆனார். இதே அஜித் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து தலைன்னு என்னை கூப்பிடாதீங்க, என்னை அஜித் குமாரில் ஏகேன்னு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னும் போது அது ட்ரோல் மெட்டீரியல் ஆகலை. சூப்பராக அவருக்கு ஒரு இதை தான் பாசிட்டிவாக கொடுக்குது. இந்த இப்போ பாருங்கள், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க? இது ஏண்டா நான் உங்களை மற்றவங்கள என்னென்னா, ஏண்டா நான் ஒன்று வந்து அவர் தலையை தூக்கி வச்சு கொண்டாடிருக்கோம், நீ என்னடானே வந்து என்னையை பார்க்காத உன்னையே பாருன்னு சொல்கிறேன், நாங்கள் என்ன பைத்தியக்காரனா அப்படின்லாம் இங்கே எத்தனையோ பேர் கேட்பாங்க. ஆனால் இப்போ அப்படி ஆப்போசிட்டாக உள்டாக மாறுதா? அஜித் வாழ்க தலைவர் என்ன சொல்கிறார், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும், படிக்கணும். இந்த அவர் சொல்ல வர விஷயம் முன்னாடி அதை தான் சொல்லார். ஆனால் முன்னாடி சொன்ன விதம் வேறு, இப்போ சொல்கிற விதம் வேறு. அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு விஷயம் ஆஞ்சநேய படத்தப்போ
அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிறது ஒன்று தெரியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ நடந்துருச்சுல்ல, அப்போ அவருடைய எண்ணம் அதுதான், ஆனால் சொன்ன விதம் தப்பு. இப்போ அதே எண்ணம் தான், அது நடந்துருச்சு, ஆனால் இப்போ அவர் சொல்லலை. இந்த இது இருக்குது தெரியுமா, ப்ராக்டிக்கல் லைஃபு, இது வந்து காலம் வந்து அந்த லைஃபோட ஆன்கோயிங் ப்ராசஸில் தான் கற்றுக் கொடுக்கும். அது அவ்வளோ அழகாக அவருக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் அவருடைய பிரச்சனைகள்லேருந்து நான் இவ்வளோ படிப்பினைகளை கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஒன்றும் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் இவ்வளோ தான். கண்டிப்பாக சார். அஜித் சாரை பற்றி நிறையா தெரியாத விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.